எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நான் வழக்கறிஞர் சரவணன், கிறிஸ்தவ முன்னணி தலைவர் பேசுகிறேன். இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு, நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க. வீட்டை பிரார்த்தனை கூடமாக மாற்ற முடியாது, குடியிருப்பு வீட்டை உரிய அனுமதியின்றி பிரார்த்தனை கூட்டமாக மாற்ற முடியாது, மீறி பிரார்த்தனை செய்தால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, திருவாரூர் குடைவாசலில் பாதிரியார் ஜோசப் வில்சன் என்பவர் அவரது வீட்டில் நடத்தி வந்த பிரார்த்தனை கூட்டங்களை எதிர்த்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இப்போ சமீபமாக ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. சரி, இது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ். இதை யாரும் நம்ப வேண்டாம். இது இன்று வந்த தகவல் அல்ல, சரிங்களா? இப்போ என்ன நடந்துச்சு, இந்த ஜோசப் வில்சன் இருக்கார்ல, இவர் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மூலிமா ஒரு இடத்த வாங்கி ட்ரஸ்ட்டு பேர்லேயே இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக சர்ச் நடத்திக்கிட்டு இருக்கார். இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சில நம்மளுடைய பிஜேபியினுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்களே, எங்கு பார்த்தாலும் சபை நடத்தக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது என்று மிரட்டி கொண்டு இருக்கக்கூட நம்முடைய அன்பு சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதே போல் வழக்கம் போல் அவரிடத்துல மிகவும் பிரச்சனை செய்து அதிகாரிகளை கைக்குள்ளே போட்டுக்கொண்டு அந்த இடத்த இவங்க சீல் வச்சிடுறாங்க. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என் சீல் ரிமூவ் பண்ண கொடுங்க. அவங்க நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சீல் ரிமூவ் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாங்க. சர்ச்சினுடைய சீலை ரிமூவ் பண்ணுறாங்க, ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஜெபம் நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையாக அனுமதி பெற்று நீங்கள் நடத்தி கொள்ளலாம், சீலை நாங்கள் எடுக்க சொல்கிறோம் சொல்லி ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க. அந்த ஆர்டரை கொண்டு போயிட்டு தாசில்தார்கிட்ட கொடுத்து இன்னைக்கு போயிருக்காங்க. சீல் எடுக்க சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னால், அவங்க நீங்கள் எழுதி கொடுங்க, நாங்கள் ஆர்டரை ஒபே பண்ணுறோம், சீலை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றோம், பட் ப்ரேயர் நடத்துறதுக்கு நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அனுமதி வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வந்த நியூஸ் சொல்லப்பட்ட எந்த கருத்தும் உண்மையான கருத்து அல்ல. அதனால் போதகர்களோ வீட்டில் நடத்துகிற ப்ரேயர் பாஸ்டர்ஸ்க்கோ இல்லை வாடகை வீட்டில் வச்சு நடத்துனவங்களுக்கோ எதையும் பயப்பட வேண்டாம், தைரியமாக நடத்துங்க, சரியா? இப்படி ஒரு ஆர்டரு கிடையாது. வீட்டில் நீங்கள் ஜெபம் நடத்தலாம், அவருடைய விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்கலாம், சொல்லலாம், பரப்பலாம். சட்டத்தில் 100% இடம் இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டாம். சும்மா இது ஒரு நியூஸில் ஒரு பேப்பர் கட்டிங்கில் வருது, அதுவும் பாருங்கள் சன் நியூஸில் வந்திருக்கு. இதை வைத்துக்கொண்டு இதனால எங்கள் சபைக்கு பாதிப்பு வருமோ அப்படின்னு நினைக்காதீங்க, பண்ண முடியாது. அப்படி ஒரு தீர்ப்பு கிடையாது. இது முழுக்க ஃபேக் நியூஸ், பொய்யான தகவல். அப்படி ஒரு தீர்ப்பு வரல. அப்படி வந்திருந்தால் இவங்க அந்த சன் டிவியினுடைய தீர்ப்பு நகலை வெளியிட சொல்லுங்க, இல்லை கேஸ் நம்பரை சொல்லுங்க. அதனால நீங்கள் தைரியமா இருங்க. அந்த ஆர்டரில் சீலை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ப்ரேயர் நடத்தணும்னா நீங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வீடு கிடையாது, அது ப்ராப்பர் சர்ச்சோட இடம். அந்த பாஸ்டர் தனியாக வீடு வச்சிருக்கிறாரு, அவர் தனியாக வீட்டில் வாழ்கிறார். அதனால் தைரியமாக இருங்க. என்றைக்கும் கர்த்தர் நம்மோட கூட தான் இருப்பார். தேவன் ஊழியக்காரங்களை அவனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஊழியக்காரங்களை தொட முடியாது, கிறிஸ்தவத்தை அழிக்க முடியாது. கிறிஸ்தவம் சார்ந்த மார்க்கம் இன்றைக்கும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. யாரும் ஒருவரும் ஒரு காலம் அழிக்க முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து செபிப்போம். கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது வைரல் கிறிஸ்டியன் தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.